ஹாய்! ஃப்ரைடே ஈவினிங் போலவே பார்த்தீங்கன்னா, காஃபி டைம்லயே எல்லாம் காஃபியும் குடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அ கொஞ்சமா கொண்ட கடலை தான் வந்து அவிச்சு சாப்பிட்டுருந்தோம். மழை பெஞ்சுட்டே இருக்கவே பார்த்தீங்கன்னா வந்து, ஏதாச்சும் சூடா சாப்பிடணும்னு சொல்லிட்டு கிரேவிங்ஸாவே இருந்தது. பசங்களுமே பார்த்தீங்கன்னா, "பஜ்ஜி போட்டு குடுங்க மம்மி" அப்படின்னாங்க. சரி வாழைக்காய் இல்ல அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் இருந்தது. 2 கத்திரிக்காயுமே பார்த்தீங்கன்னா, ஸ்லைஸ் பண்ணி அழகா வந்து பஜ்ஜியும் போட்டு குடுத்துருந்தேன். நாங்கலாம் சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்பா தான் இந்த மாதிரி எங்களுக்கு ஏதாவது வெரைட்டியா செஞ்சு தந்துட்டே இருப்பாங்க, மழை டைம்ல. அப்பலாம் எங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மண்ணெண்ணெய் ஸ்டவ் இருக்கு இல்லையா? அதுதான் இருந்தது. அது வந்து நாங்க அந்த ஸ்டவ்வ சுத்தி நாங்க எல்லாருமே உட்காந்துட்ருப்போம். அப்பா பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாரி கத்திரிக்காய் பஜ்ஜி, பப்பட பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, அப்புறமா இந்த கிழங்கு வத்தல் சொல்லுவாங்க. நீள நீளமா இருக்கும். அதுவுமே வந்து பொரிச்சு, அது கூட வந்து வத்தல் பொடி, உப்பு எல்லாமே போட்டு ப்ரிப்பேர் பண்ணி குடுப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து மழை டைம்ல வந்து இந்த கடுங்காப்பி தான் அதிகமா குடிக்கிறது. சன்ரைஸ் தூளும், சீனியும் போட்டு ஆத்தி குடிக்கிறது. என்னதான் நம்ம இந்த பால் காஃபி போட்டு குடிச்சாலுமே, இந்த மாதிரி காஃபி போட்டு குடிக்கும்போது தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பசங்க கேட்டதுமே பார்த்தீங்கன்னா, எனக்கு செஞ்சு குடுக்குறதுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. விருப்பம் இல்லன்னு பார்த்தீங்கன்னா வந்து, கால வந்து கீழ வைக்கிறதுக்கே புடிக்கல. அந்த அளவுக்கு தணுப்பா இருந்தது. சரி வந்து இந்த மாரி டைம்லலாம் பசங்களுக்கு ஏதாவது சூடா செஞ்சு குடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் இதவே செய்ய ஆரம்பிச்சேனே. அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து, தீபாவளி அன்னைக்கு வந்து நாங்க வந்து இந்த படம் பார்த்தோங்க. மகா நரசிம்ம அவதாரம் அப்படின்னு தான் நெனைக்கிறேன். கிளியரா நேம் தெரியல. அதில வந்து நான் வந்து இந்த ஒரு பாட்டு வந்து கேட்டிருந்தேங்க யூடியூப்ல. கேட்டதுமே தான் அந்த பாட்டு கேட்டதுக்கப்புறமா எனக்கு இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா இருந்தது. அப்புறமா டவுன்லோட் பண்ணி கேட்கலாம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தீபாவளி அன்னைக்குமா நாங்க பார்த்துருந்தோம். எனக்கு அந்த மூவில வர எல்லா பாட்டுமே ரொம்ப பிடிக்குங்க. உங்கள்ல யாராச்சும் இந்த படம் பார்க்கல அப்படின்னாக்கா, கண்டிப்பா பசங்களோட சேர்த்து பாருங்க. ரொம்பவே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அப்புறமா நாங்களுமே அன்னைக்கு சன் நெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, விசில் படம் வச்சு பார்த்துட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.